நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க எங்க வேணாலும் சுட்டிக்கிட்டு போங்க. இனிமேல் உங்க தோட்டம் மாதிரி யார் என்ன கேட்டாலும் என்ன மாரி இங்க யாரும் வர முடியாது. தாத்தா என் ஃப்ரெண்டு தான் தாத்தா. ஃப்ரெண்டா? ஆமா. என்ன அந்த புள்ள? தாத்தா ஃப்ரெண்டு தாத்தா. இதுவும் ஃப்ரெண்டா? ஆமா. பொம்பளை பிள்ளைக்கு இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? அதுவும் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு இங்க வந்து இருக்குது. முருகா சொல்லியா தாத்தாட்ட? தாத்தா நான் உன் தோட்டத்துல படம் கூட்டிக்க வந்துருக்கேன். படம் பிடிக்கவா? இந்த பொண்ணு நடிக்குதா? கரெக்ட் தாத்தா, கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. நடிக்கிறாங்க இவன் தான். நினைச்சேன் ராத்திரியில அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கும் போதே நினைச்சேன். அரையும் குறையுமாவா? என்னடா அஞ்சரை குளம் மோகம் பார்ட் 2வா? என்னடா என் பேரனை கரெக்ட் பண்ணிட்டு என் தோட்டத்துக்குள்ள வந்து கண்ட படம்லாம் எடுக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? தாத்தா என்ன தாத்தா அசிங்கம் கிசிங்கம்ட்டு செவுள்ளியா ரெண்டு அரையும் பாத்துக்கா. தாத்தா இவங்க அந்த மாதிரி படம் எடுக்க வரல தாத்தா. ரீல்ஸ் பண்றதுதான் வந்துருக்காங்க. என்ன படம்னா ரீல்ல தானே எடுப்பாங்க. எனக்கு தெரியாதா? ஏமா உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அதை விட்டு அரையும் குறையுமா ஆடுறதெல்லாம் குழப்பா. உனக்கு அசிங்கமா இல்ல? என்னையா பண்ண நீ? அறிவில்ல சென்ஸ் இல்ல. அடி பிச்சர கண்ணு தெரியல. ஐயோ கனகா கிழங்கு மாதிரி இருப்பானடா. எம்புட்டு ஆசையா வந்தேன். இந்த போலீஸ்காரன் காரியத்தை கெடுத்து விட்டானுங்க. நீதான்டா என்ன உசுப்பேத்தி விட்ட. நான் என்ன பண்றது ஐநேஷ்? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் இதெல்லாம் நடக்குதுன்னு. பசியோட சோத்துல கையை வச்சவன கையை தட்டி விட்ட மாதிரி தான்டா இதுவும். அதை சொல்லுங்க ஐநேஷ். ஏறி நிக்கிற குஞ்சு கிட்ட ஏட்டிக்கு போட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீதான்டா சொல்லுவாங்க. ஐயோ ஐனசே பாத்து மாட்டீங்களா? ஏய் உங்க ரெண்டு பேரும் இங்க என்னங்க? ಅದಕ್ಕೆ ಬರೇ ಪಟ್ಟಿಲ್ಲ. ರೋಡ பார்த்து ஓட்டு. ஆமா இப்படியே உருட்டிட்டு போகாம சீக்கிரம் வீடு போய் சேருங்க. போற வழியில புகையை பார்த்து போலீஸ் நோட்டல புடிச்சிர போறான். போங்க வண்டி இருக்குது. என்ன திமிரா பேசிட்டு போறேன் பாத்தியாடா? இந்த தாலுகா ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப துளுவிட்டு போச்சுடா. ஆமா இந்நேரத்துல இவங்க 2 பேரும் இங்க எதுக்குடா வந்தாங்க? உங்களுக்கு இன்னுமா புரியல? நம்மள நோக்கம் படிக்குதான் தனித்தனியா ஃபாலோ பண்றாரு. நம்ம எதுக்குடா ஃபாலோ பண்றாங்க? எல்லாம் அந்த டாக்குமெண்ட் மேட்ச்ல தான். அங்க ஒருத்தன் நம்ம பங்களாவை பாத்துக்கன்னா இங்க என்னக்காங்க 2 பேரும் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஐனாஸ் ஏதோ பிளான் பண்றாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும்.